குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், பழங்குடியினர் வேறுபாடு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரைப்ஸ் டைவர்சிட்டி பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. இன்னும் அவங்க அந்த பழங்குடியின ஆதிவாசிகள் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுடைய உறுப்பு, உடல், அவங்க அணியக்கூடிய துணி, அவங்க வசிக்கக்கூடிய இடம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பேசக்கூடிய மொழி, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடிய மக்கள் வேறுபாடுகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த பழங்குடிய மக்கள் வேறுபாடுகளில் வந்து நான் சொன்னேன், அவங்க வந்து 11,000 கோடி பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இந்தியாவில் மக்கள் தொகையில் வந்து 8.6% மக்கள் தொகையில் வந்து பழங்குடியினர் வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில். இப்போ இவங்க வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலங்களில் வந்து பழங்குடியின மக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரிசா மாநிலத்தில் வந்து சுமார் வந்து எவ்வளோ பழங்குடியினர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% பேர் வந்து வெவ்வேறு பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து அவர்களுடைய, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையுமே அதிகமாக கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா. என்ன தான் ஒரு வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலுமே அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுலேருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்தியாவில் வந்து சுமார் 700 பழங்குடியின சமூகத்தினர் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் 75 பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்ன கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுதோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக போய் அவங்களுக்கு ரீச் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களிடமிருந்து இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு நிலையில தான் இருக்குது இல்லைங்களா. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நம்ம என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களிடம் இருந்து பழங்குடியினருடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு, பழக்க வழக்கம், வசிப்பிடம், திருமணம், அவங்களுடைய பேசக்கூடிய மொழி, கலாச்சாரம், அவங்க கும்பிடக்கூடிய சாமி, அவங்க வழிபடும் முறை, அவங்களுடைய நேர்த்தி கடன், அதெல்லாமே பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு நரபலி கொடுத்து அந்த மாதிரி தான் அவங்களுடைய வழிபாடுகள்லாம் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி பல்வேறு வழிகளில் வந்து அவங்களுடைய இது வந்து வேறுபட்டு தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அந்த நவீன தொழில்நுட்பம் வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கோம். பட் இன்னும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்கிறத விட அவங்க ஏற்றுக்கிற மனநிலைமையிலேயே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கை முறை இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிலிருந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அந்த நவீன இதுக்கு வந்து தகுந்தாற் போல் கொஞ்சம் மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அவங்களுக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. நவீன தொழில்நுட்ப வசதிகள் வந்து இன்னும் பழங்குடியின பகுதிகளை வந்து போய் ரீச் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தாலே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, தலைக்கு வச்சுருக்கிற அந்த கேப்பு, அவங்களுடைய காதுக்கு போட்டிருக்கிற கம்மல், மூக்குத்தி, இது எல்லாமே அவங்க போட்டிருக்க வளையல், அப்போ அவங்க பேசுறது, அந்த எல்லாமே பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க ஆதிவாசி, இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அவங்க பேசுகிறது எதுவுமே நம்மளுக்கு புரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நம்மளுக்கு எதுவுமே அவங்க பேசுகிறது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. ஸோ பழங்குடியின ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து சொல்கிறோம் சரிங்களா. அவங்களோட குலத்தொழில் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன வாழையடி வலையா இப்போ அந்த தொழிலை வந்து மாற்றணும் அப்படிங்கிற நினச்சாங்க கூட அவங்க மாற்றிக்கிறதுக்கு ஒரு எண்ணமே அவங்கக்கிட்ட வர்றதில்லை, மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய குலத்தொழில் வந்து அவங்க எப்படி காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி பழங்களை பறிச்சுட்டு வந்து அந்த ஊசி பாசி விற்றுட்டு என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்களோ அந்த தொழில் தான் இனியுமே வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே பழங்குடியின மக்களுடைய பற்றி நம்ம பார்த்தது. இந்த பழங்குடியின மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஏன் இவங்க வந்து நவீன தொழில்நுட்பத்துக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அவங்க வாழையடி வலையை நம்ம இப்படியே இருந்துக்கலாம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இப்படியே இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைகள் கூட படிக்க வச்சா எங்கே அவங்க வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டாங்க
அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த படிப்பையே அவங்க புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவிட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த காடு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை முறை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதனால அவங்களும் விருப்பப்படலை, அவங்களுக்கு கரெக்டான முறையில் போய் ரீச் ஆகலை அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து இந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை. ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாங்க. இந்த இது வந்து அதாவது பன்முகத்தன்மையின் நோக்கங்கள், நேர்மறையான அணுகுமுறை எப்படி கல்வியில் இருக்குது, எப்படியான கல்வியில் நேர்மறையான அணுகுமுறையை நம்ம அப்ரோச் பண்ணலாம், பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து சொசைட்டியில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.